மாதப்பூர் முத்துக்குமார சுவாமி ஆலயம் மாதப்பூர் முருகன் கோவில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ளது. இத்தலம் அமைந்துள்ள இடம் பல்லடம் காங்கேயம் நெடுஞ்சாலை 67 இல் உள்ள மாதப்பூர் எனும் கிராமம். ஆலயம் செல்ல ஆர்ச் ஒன்றும் அதன் வழியாக சுமார் 100 மீட்டர் பாதையும் அமைத்து உள்ளனர். மூலவர் முத்துக்குமாரசுவாமி. சுவாமி மதிமாலீஸ்வரர். அம்மன் மரகதாம்பிகை. தல விருட்சம் ஆலமரம். தீர்த்தம் சரவண தீர்த்தம். மாதப்பூர் முத்துக்குமாரசுவாமி கோவில் பழனி முருகன் கோவிலைப் போலவே ஒரே உருவ ஒற்றுமையுடன் அமைந்துள்ளது. பேரழகு வாய்ந்த இத்தல மூலவர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். தல வரலாறு: சிவபெருமானும் பார்வதியும் மாதப்பூர் குன்றின் மீது நின்று ஞானப்பழத்திற்காக கோபித்துச் சென்ற முருகனை மகனே எங்கே இருக்கிறாய் என அழைக்க பழனியிலிருந்து தாயே இதோ இங்கு இருக்கிறேன் என முருகன் காட்சியளித்ததாக நம்பப்படுகிறது. மாதாவுக்கு மகன் காட்சியளித்த ஊர் என்பதால் இப்பெயர் பெற்றது. முருகன் தாய் தந்தையருடன் அமர்ந்துள்ள இடம் என்பதால் இது மிகவும் சிறப்புமிக்கதாகும். கோயிலின் தென்பகுதியில் மதிமாலீஸ்வரர் சந்நிதியும் அடுத்து மரகதாம்பிகை சந்நிதியும் உள்ளன. அடுத்துள்ள தனிச்சந்நிதியில் முருகன் முத்துக்குமாரசுவாமி என்ற திருநாமத்தில் தண்டத்துடன் நின்ற கோலத்தில் அருள்புரிகிறார். முருகன் என்றாலே அழகன்தான். ஆனால் இவரோ பேரழகன். கண்டு துதிக்க கண் கோடி வேண்டும். மலைக்கோயில் 40 படிக்கட்டுகளை கொண்டது. படி தொடக்கத்தில் பாதவிநாயகர் சந்நிதி உள்ளது. கொங்கு நாட்டு மரபுபடி தீபஸ்தம்பம் கோயிலுக்கு வெளியே வாசலில் அமைந்துள்ளது. கார்த்திகை தீபத்தின்போது மகா தீபம் இங்குதான் ஏற்றப்படும். மலைக்கோவில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பர். ஆனால் தாய் தந்தையுடன் அருள்பாலிக்கும் ஓர் அற்புத தலமாக விளங்குகின்றது மாதப்பூர் முத்து குமார சுவாமி கோயில். ஒரு சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய பழமையான கற்கோயில். மதிமாலீஸ்வரர் மரகதாம்பிகை முத்துக்குமாரசுவாமி என மூவருக்கும் தனிச் சந்நிதிகள் வரிசையாக உள்ளன. தனித்தனியே விமானங்களும் அழகிய வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் ஒரு பெரிய பாறை மீது அமைந்துள்ளன. கருவறைக்கு முன் அர்த்த மண்டபம் முன் மண்டபம் என அழகிய கற்சிற்பங்களுடன் கூடிய மண்டபங்களனை தன்னகத்தே கொண்டது. மீன் சின்னங்கள் காணப்படுவதால் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் திருப்பணி செய்த கோயில் என சொல்லப்படுகிறது. சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருந்தாலும் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது பிரித்தொரு சிறப்பு. கோயிலைச் சுற்றி வெளி பிரகாரத்தில் சூரியன், கன்னிமூல கணபதி, தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், துர்கை, சனீஸ்வரர், காலபைரவர், நவகிரகம் மற்றும் சந்திரன் ஆகிய தெய்வங்கள் தனிச் சந்நிதியில் அருள் பாலிக்கின்றனர்.